இன்னைக்கு நாம சவ் சவ் காய வச்சு ஒரு கூட்டு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு முதல்ல கடலை பருப்பு வந்து வேக போட்டுக்கணும். காயப்பொடி மட்டும் போட்டு வேக போட்டா போதும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் பருப்பு. அதாவது இது வந்து ஒயிட் கலர்ல உள்ள கூட்டு அப்படிங்கிறதுனால மஞ்சள் பொடி இதில் சேர்க்கக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து 5 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4, 5 பூண்டு பல்லு, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் கோஸாக வந்து அரைச்சிக்கணும். இதில் வந்து கருவேப்பிலை மல்லி சேர்த்தும் அரைக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி நான் கருவேப்பிலை மல்லி போடலை. இப்போ கடலைப்பருப்பை வந்து நாம் வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா சவுச்சவுக்காய் நீர்க்காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சவுச்சவுக்காயை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சவுச்சவுக்காயை வந்து இந்த பருப்போடு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா சவுச்சவுக்காயும் பருப்போடு சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாங்கும்போது ஒரு 4, 5 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நாம் அரைச்சிட்டு வந்த இந்த மசாலாவையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்போட வெட்டி வச்ச சவுச்சவுக்காய், வெங்காயம், தக்காளி, அடுத்ததாக நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். காய்கறி வேகிறதுக்கு வந்து ஒரு விசில் போதும். பத்தலைன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது விசில் வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக தேங்காய் வந்து பூ திருவின மாதிரி போடணும். அது வந்து தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து அவியல் மாதிரி, அவியலுக்கு வந்து நம்ம நிறையா தேங்காய் சேர்ப்போம்ல, அதே மாதிரி இந்த கூட்டுக்குமே தேங்காய் வந்து நிறைய சேர்க்கணும். இந்த கூட்டு வந்து நல்ல ஒயிட் கலரில் அவியல் மாதிரியே தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது சைடிஷாக இதை வச்சா ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் வந்து தாளித்து ஊற்றுறத வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தாளித்து ஊற்றுறது எப்படின்னா, எண்ணெயில் வந்து கடுகை விட அதிகமாக உளுந்தம்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிட்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்தோன்னா இந்த கூட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கூட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.